மணி 1 நீ இன்னும் தூங்கலையா? எனக்கு என்னமோ இன்னைக்கு தூக்கமே வரலடி. ஆமா, என்ன இது? உடல் ஒரு இடத்துலயும் உயிர் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி மூடி மட்டும் இங்க இருக்குதே. பெண் எங்க காணோம்? பெண்ணா? அதான்டி பெண். பேனா இல்ல, பேனா. ஓ அதுவா? அது வந்து ஏதோ ஒரு ரசிகங்கிட்ட மறந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். கொடுத்துட்டியா? அட பாவி ரசிகா, நல்லா இருந்த பெண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டியேடா. எப்படி இருந்த பெண்ணு இன்னைக்கு உன்னால எப்படியோ இருக்குதேடா. மலா, நான் அந்த ரசிகரை பார்க்கல பார்த்தேன். பாத்தியா? அவரு சிலோனாசாமியா. என்ன சொன்ன? யார் யாரு? சிலோனாசாமியா. சிலோன்காரரா? ஆமா, ஏன் இப்படி கேக்குற? ஒண்ணும் இல்ல, அந்த சிலோன்காரர் இல்ல, அவர் வந்து நம்ம கலாமன்றத்து முதலாளியில அவர் மாதிரியே இருந்தாரு. அதனாலதான் அவரை சரியா பார்க்க கூட முடியாம வந்துட்டேன். படா, நல்ல வேலை. ஏ அவர்கிட்ட தான் சொன்னாரா? அவர் என்ன சொல்றது? நான் தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இனிமே பார்க்கு பக்கம் தலை காட்டாதீங்க. ஏன்டி அப்படி சொன்ன? ஒண்ணும் இல்ல, பார்க்கு பொதுவான இடம். 4 பேர் வருவாங்க, 4 பேர் போவாங்க. நமக்கு என்ன வந்தது இல்ல? அப்ப இப்பவே போய் சொல்லிட்டு வந்துட்டுமா? என்னன்னு சொல்ல போறேன்? ஐயா, அடியேன் சொன்னது தப்பு. இனிமே அடிக்கடி வாங்க பார்க்குக்கு. போதுமா? படி குடும்பத்தை போ. ஐயா, அடியேன் பார்க்காதது தப்பு. இனிமே அடிக்கடி வர்றீங்களா பார்க்குக்கு? ஏய் பரிமளா, இங்க வா. என்ன செய்துட்டு இருக்க? ஒண்ணுமில்ல மாஸ்டர், நாளைக்கு தானே நம்ம ஊருக்கு போறோம். அது கேட்கறதுக்கு தான் வந்தேன் மாஸ்டர். பரவாயில்லையே, நீ ரொம்ப ஜாக்கிரதையா தான் இருக்க. இன்னும் 2 நாள் பொறுத்து போவோம். வசதியை பொறுத்து செய்யுங்க. சரி சரி, நீ போ. எங்க அந்த சிலோனை காணோம்? ஓ தேங்க்ஸ். என்ன என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க சிலோன்காரர் தானே? பனியில பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்களே, ஏங்க? ஒண்ணும் இல்ல, எங்க கலாமண்டத்து முதலாளியோட போட்டோவை பார்த்திருக்கேன். ஓரளவுக்கு உங்க மாதிரியே இருப்பாரு. போச்சுடா, என்ன ரொம்ப பேர் அப்படித்தான் கேக்குறாங்க. என்னன்னு புரியல. அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? அவ்வளவு ஒண்ணும் தெரியாது. காத்து வாக்குல ஒரு சில விஷயங்கள் தெரியும். காத்து வாக்குலன்னா அதாவது ரேடியோ மூலமா? பரவாயில்லையே, ரொம்ப தமாஷா பேசுறீங்க. அப்படியே பேசி பழக்கமா போச்சுங்க. ஓஹோ, அவருக்கெல்லாம் இந்த மாதிரி பேசவே தெரியாதான். முதல் அடி சுத்த அப்பாவியா. 2வது அடி அவருக்கு அத்தை அம்மான்னு ஒருத்தர் இருக்காங்களா, அவங்க கிணத்துல விழுந்தா உடனே விழுந்துருவாங்களா. இப்பதான் தலையில அடிச்சீங்க. ஒண்ணு அடப்பாவி, என்ன நீ கோடீஸ்வரனா பிறந்து என்னடா பிரயோஜனம்? புத்திசாலி உலகம் ஒண்ணு புரிஞ்சுட்டு இருக்கிறத பார்த்தா மக்கு போயில நீ பொம்பளையாவே பிறந்திருக்கலாம் போல. ஆமாங்க, நீங்க சொல்றது வெரி கரெக்ட். ரொம்ப திட்டாதீங்க, பாவம் யாரு பத்த பிள்ளையா போகட்டும். அந்த மட்டும் நான் தப்பிச்சுக்கிட்டேன். ஏன்? அவன மாதிரியே இருக்கிற எனக்கு அவனுடைய குணங்கள் இல்லாம இருக்கிற ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இல்லையா? ஆமா ஆமா. சரி, அவங்க இருக்கிற அப்பா இப்ப என்ன பத்தி நீங்க நான் நினைக்கிறீங்க? உங்களை பத்தி அது இருக்கட்டும். சரி இருக்கட்டும். உங்க சம்சாரம் குழந்தைங்கள்லாம் கூடவே வந்திருக்காங்களா? ஓஹோ, நீங்க அப்படி சுத்தி வரீங்களா? நல்லா வந்தீங்க. அது எனக்கு இன்னும் அந்த செலக்ஷன் நடக்கலைங்க. நீங்க மனசு வச்சா அது நாளைக்கே வேணாலும் நடக்கும். என்ன சொல்றீங்க? வாட்டர் ஓஷியனிக் பாப்பனாஸ் எஸ்டேட் முதலாளி செல்வம் வந்திருக்காருங்களா? இல்லையா? சாரி, எங்க தேடி செல்வத்தை காணமுடா. ஒருவேளை சிங்காரம் ஏதாவது? அப்படிலாம் இருக்காது, எல்லா இடத்தையும் ட்ரை பண்ணோம், ஆளையே காணும் தானே சிங்கார் சொன்னாரு. என்னாச்சு? என்னாச்சு? அங்க என்னென்னமோ ஆச்சு. இங்க நடந்த அநியாயத்தை கேளுங்க. இங்க என்னாச்சு? சார், இவ என் தங்கச்சி. என்னது, உங்க தங்கையா? பேரு செல்வகுமார். நாங்க 2 பேரும் பேட்டு முட்டை நாடிட்டு. பேட்டு முட்டை? மண்ணனும் தங்கச்சியும் பேட்டு முட்டை நாடி. ஐயோ கேளுங்க ஐயா, பேட்டு முட்டை நாடிட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தோம். ஏன் நடந்து வந்தீங்க? டாக்ஸில வரப்படாதா? விஷயத்தை கேளுங்க ஐயா. பேட்டு முட்டை நாடிட்டு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தோமா, அப்ப இவ கொஞ்சம் முன்னாடி போயிட்டா. செல்வம் செல்வம்னு கூப்பிட்டேன். அந்த சமயத்துல இந்த டாக்ஸி டிரைவர் ஓடியாந்ததும் என் தங்கைய செல்வம்னு சேர்த்து பிடிச்சு தூக்கிட்டான் சார். தூக்கி கீழே விட்டுட்டு தான் ஓடியாங்க. கேட்டீங்களா? என்னப்பா நீ பாம்பு மாதிரி செய்யற? எங்க முதலாளி பேரு செல்வம், அவரை காணான்னு ஆனந்தம் தேடிட்டு போனாரு. நீ செல்வம் செல்வம் அப்படின்னு சொன்ன உடனே ஆடு யாரும் தெரியாம ஒரே பாய்ச்சல பாய்ச்சாரு, அவ்வளவுதான். என்ன சார் தெரியாம?
ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கூட தெரியாது. எங்க தெரியுது? மங்கையர் உலகம் மாங்காய் ஊறுகாய. புடவை கட்ட வேண்டிய இடுப்புல பேண்ட், மேல பனியன், மப்ளரு, கரண்டிக்கு பதிலா பேட்டு முட்டானு, ஜடைக்கு பதிலா கிராப்பா. கிராப் இல்லையா, கேப். கேப்பா சோப்போ? நீ பொம்பளைங்கிறது என்ன ஹோப்பு? அட சேலையை தான் விட்டா பேண்ட் போட்டுக்கிட்ட, பேரைய ரிவர்ஸ்ல மாத்திக்கிட்டா யாருக்கு யா புரியும்? அதான் என் சிறை தானே கட்டி பிடிச்சு ஜன்னி வந்த மாதிரி அலறேன். இப்ப என்னையா நடந்து போச்சு, என்ன நடந்ததுன்னு அப்படி ஆக்ஷன்ல சொல்றாரு. அவ்வளவுதான். ஓஹோ, இனிமே உங்ககிட்ட பேச புண்ணியம் இல்ல. நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போறேன். வாமா நீ. உனக்கு எது இஷ்டமா செஞ்சுக்க பையா. ஐயோ மேனேஜர், என்ன அது சிபாரிசு பண்ணி அனுப்புறீங்க? இந்த வேஷத்துல இந்த செல்வம் பையனை தேடிட்டு போனதுல போலீஸ் ஸ்டேஷனுக்கு எத்தனை கேஸ் போயிருக்கு தெரியுமா? என்ன பத்தி 7. ஒரு டெஸ் ஆச்சுன்னா உள்ள புடிச்சு வச்சு போடுவாங்க. ஆனந்தா, ஒண்ணு நான் போலீஸ் காமிச்சிருவா? நான் இல்ல நீங்க போறீங்களா? தேதி என்னைக்கு அது? நீ உட்காரப்பா, நீ வேடிக்கை பண்ணாத. ஆமா, மேனேஜர் மாணிக்கத்தை பாத்தியா? நான் பாக்க அந்த மனுஷன் என்ன வல்லியாங்க? நிழல் கூட வரலப்பா. உருவா வந்தானா இல்லையா? இல்லன்னு. அடாராமா, என்னடா அது தேட போனவன தேடிட்டு ஒருத்தன் போகணும் போல இருக்குது. ஹலோ, யாரு? யோ, நீ போன வைப்பா. நான் ஒரு ரூட்ல பெரிய கொடுமைப்பா உன்னோட. நான் தான் சிவபாராஸ் பேசுறேன். நான் பரிமளம் பேசுறேன். இங்க யாரோ ஒரு சிலோ நாசாமியோட மாலா காதல் நாடகம் மாட்டிக்கிட்டு இருக்கா. உடனே புறப்பட்டு வந்தா கையும் களவுமா பிடிக்கலாம். எனக்கு தலையை பதவி கிடைக்க இதான் நல்ல சந்தர்ப்பம். வரீங்களா? சீக்கிரமா வாங்க டார்லிங். அப்படியா விஷயம்? உடனே வரேன். யோ மேனேஜர், நீங்க எங்கயா போறீங்க? ஏன் போறப்ப எங்க போறேன் கேட்டுட்டு இருக்கேன். கலாம் விஷயமா போயிட்டு வரேன். இங்கே இருந்து தோல. சரி போயிட்டு ஒழுங்கா வந்து சேருங்க. அப்புறம் உங்களை தேடுறதுக்கு இங்க ஆளு ஸ்டாக்ல இல்ல. அன்புள்ள அம்மாவுக்கு வணக்கம். திருமண விஷயமாக நான் சீக்கிரத்திலேயே ஒரு முடிவுக்கு வந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். ஆமா, அந்த விவரத்தை நான் அம்மா கிட்ட எப்படி எழுதுவேன்? சரி, இதுல என்ன தப்பு? சும்மா எழுது. ஐயோ, அம்மா கிட்ட இந்த விவரத்தை சொல்லணும்னா எப்படி? என்ன ஒரே சிந்தனையா இருக்கு? ஒண்ணு இல்லையா, நேராச்சு போய் தூங்கினா உடம்புக்கு கேட்டு. ஆமா, அது என்ன கையில? பேனா. அது சரி, அந்த கையில. இந்த கையில ஒண்ணு இல்லையா? சத்தியமா ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லையா? நிஜமா ஒண்ணு இல்லையா? அந்த பக்கம் லெட்டர் வச்சிருக்கீங்க? லெட்டரா? அது லெட்டர் தான். அதத்தானே கேக்குறேன். ஏய், அந்த பார்க் ரசியம் கொடுத்ததல்ல? ஏய், இந்த மாதிரிலாம் போய் சொன்னா உன் தோலை உரிச்சிருவேன். வந்து இது எங்க அம்மாவுக்கு எழுதுறேன். அம்மாவுக்கு எழுதுனதானே? அப்ப பயம் இல்லாம கூட. நீ வச்சதான் சட்டமா? இந்த விஷயத்துல நான் வச்சாதான் சட்டம். ஏய், கொடுக்க போறியா? படுறியா? கொடுக்க முடியாது. நீ கண்டிப்பா கொடுக்க முடியாது. கொடுக்க மாட்டேன். பார்க்கலாமா? ஏய், நமக்குள்ள எதுக்கடி சண்டை? இந்த லெட்டர் விஷயத்துல மாத்திரம் ப்ளீஸ். நீ அதை கொடுத்துரு, நான் படிச்சுட்டு உடனே கொடுத்துறேன். போய் நீ, நான் உனக்கு கொடுக்க முடியாது. என் கண்ணு முடியாது. ராஜா இனிமே நீ கேட்டு நான் அழகா இருப்பேன். உங்க அம்மா எல்லாம் முடியாது. கொடுத்துருமா? மறுபடியும் குடுமா? ஏய், கொடுக்க மாட்டேங்குது லெட்டர் குடி. ஏய், நான் என்ன தப்பாவா எழுதிருக்கேன்? நீ தைரியமா படி, எனக்கும் பயம் இல்லையா? தப்பா ஒண்ணு எழுதுறீல்ல? அவனும் தப்பா இரு, படிக்கிறேன், கேள். படி. அன்புள்ள அம்மாவுக்கு வணக்கம். திருமண விஷயமாக நான் சீக்கிரத்திலேயே ஒரு முடிவுக்கு வந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். நீ ஏன் சிரிக்கிற? ஓஹோ, நான் இங்கே ஒரு வாலிபரை சந்தித்தேன். அவர் பெயர் திருவாளர் முத்து. என்ன? அவர் என் மனதை பறித்து எடுத்துக் கொண்டார். ஐயோ, இனி அவர் இல்லாமல் நான் ஒரு கணம் உயிர் அறியேன். ஐயா, ஐயோ, நான் அப்படி இந்த லெட்டர்ல எழுதலையே. நீ வேணும்னு சொல்றேன். நீ எழுதலையா? படிச்சு பாரு, நல்லா பாரு. ஒரு முடிவுக்கு வந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். நான் இங்கு ஒரு வாலிபரை சந்தித்தேன். அவர் பெயர் திருவாளர் முத்து. அவர் என் மனதை பறித்து எடுத்துக்கொண்டார். இனி அவர் இல்லாமல் நான் ஒரு கணமும் உயிர் தெரிய. ஐயோ, மயக்க வர மாதிரி இருக்குது. உயிர் போயிடும் போல இருக்கு. நான் எழுதாதெல்லாம் இதுல இருக்குது. ஒரு சமயம் இங்க பேய் இருக்குது. பேய். ஏய் நீலா, பேய் உலாவது நேரத்துல எங்கடி போனேன்? ஏய் நீலா, பேய் சொன்ன அப்படியே நடுங்கிட்டு போச்சுட்டு பயமா படுத்துக்கிட்டியா? எனக்கு கூட பயம் இல்லை தெரியுமா? ஏய், எனக்கு பயம் இல்லை. ஏய், கொஞ்சம் எந்திரடி. இறக்கம் இல்லாம இப்படி படுத்துட்டு இருக்கியே, எந்திரடி. உண்மையா சொல்றேன், இந்த லெட்டர் நான் எழுதவே இல்லை. கையெழுத்து கூட எப்படியோ இருக்குது. எந்திரடி. எந்திரிக்க மாட்டேன்.
எந்திரி, உன் மனசு கல்லு, எந்திரி. நீங்களா? ஆமா, உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? வெகு சீக்கிரத்திலேயே திருமண விஷயமாக ஒரு முடிவுக்கு வந்து விடுவேன் என்று நினைக்கிறேன். நிறுத்துங்க. பெண்கள் தனியா இருக்கிற இடத்துல இப்படி திருட்டுத்தனமா வந்து எழுத சொல்லியும் ஒளிய சொல்லியும் எந்த கல்லூரியில எந்த ஆசிரியர் எந்த பாடத்துல இருந்து கத்து கொடுத்தாங்க? அதுவா? கல்லூரியின் பெயர் காதல், பாடத்தின் பெயர் பருவம், கற்றுத்தந்த ஆசிரியர்களின் பெயர் கண்கள். மூடுங்க வாய. ச்சே, எந்திரிங்க. காதலாவது மண்ணாங்கட்டியாவது யாருகிட்ட எதை பத்தி பேசுறீங்க? சே சே சே, ஆரம்பத்தில் நான் உங்ககிட்ட பேசுறதே தப்பு. ஒரு 5 நிமிஷம் பேச்சுல இவ்வளவு பெரிய முடிவுக்கு வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசாதீங்க. ஒரு பெண் ஒரு ஆண் இடத்துல பேசுனா அதுக்கு காதல்ல பட்ட பெயர் கொடுத்துறதா? வந்தாவது போயாவது, நிக்காதீங்க, வெளியே போங்க. நான் போயிடுறேன். நான் ஒண்ணு நினைக்க உன் நினைப்பது வேற மாதிரி இருந்திருக்கு. நான் தான் அப்படி தப்பு கணக்கு போட்டு வந்துட்டேன் போல் இருக்கு. இனிமே இந்த பக்கமே, ஏன் இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன். வந்து ஏதாவது தவறா நடந்திருந்தா தயவுசெய்து மன்னிச்சிருங்க. நான் வரேன்.